ஜெர்ரி, இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பக்தர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க நிறைய சிறப்பம்சங்கள் இருப்பதாக. இருந்தாலும் இந்த 3D பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது, பக்தர்களுக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகர் ஆலயத்தில் தற்பொழுது அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் பக்தர்கள் இங்க மாநாட்டு அரங்கத்திற்கு வர துவங்கி இருக்கிறார்கள். இங்கு 5 அரங்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அரங்கிலுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த அறுபடை வீடு கண்காட்சி அரங்கம் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இந்த 5 அரங்கத்தில் 4 அரங்குகள் இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்ட நெரிசலை விட இந்த குறிப்பிட்ட அறுபடை கண்காட்சி அரங்கத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்த அரங்கத்திற்குள்ளாக ஒரு ஸ்டுடியோ போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. 200 பேர் என்று 2 அரங்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுத்து இருந்தாலும் 1000 பேருக்கு மேலாக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த அரங்கத்திலேயே வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த 3D காட்சி மூலமாக முருகருடைய வரலாறை சுருக்கமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். முருகர் சிறு வயதிலிருந்து, அதாவது கைலாயத்திலிருந்து அவருடைய பெற்றோரிடமிருந்து கோபித்துக் கொண்டு பழனி வந்ததிலிருந்து அதன் பிறகு அவர் காட்சி அளிப்பது, அவர் வளர்ந்து திருமணம் செய்வது போன்ற காட்சிகள் எல்லாம் சுருக்கமாக 5லிருந்து 10 நிமிட காட்சியாக ஒளிபரப்பப்படுகிறது. இந்த காட்சியை இந்த 3D கண்ணாடி கொண்டு மட்டுமே பார்க்க முடியும். வெற்று கண்ணால் பார்த்தால் இந்த காட்சிகள் எதுவும் தெரியாது. எனவே சிறுவர் முதல் பெரியவர் இந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு ஆர்வமாக பார்த்து வருகிறார்கள். அதே போல இந்த முருகர் வரலாற்று படை பார்த்து வெளியே வந்த பக்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வணக்கம். முருகருடைய வரலாற்று பாடலானது 3D வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. இது நீங்க பார்த்துட்டு இப்போ வெளியே வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். முருகனோட சின்ன வயசுலேருந்து எப்படி பழனிமலை சேர்ந்தாருங்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. 3D ஷோவில் பார்க்குறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்லா தெய்வான கல்யாணத்தை பற்றி கரெக்டாக வள்ளி தெய்வான கல்யாணத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. பழனியாண்டவர் மென்ஸ் காலேஜில் நடக்குது, எங்கள் காலேஜில் நடக்குது அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இன்னும் ஒரு 1 வீக் பக்கம் நடக்கும். யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்களாம் பார்க்கலாம். ரொம்ப நிறையா தெரிஞ்சுக்கிறது இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிக்கான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடல் மூலயமாக கேட்டிருப்போம், கதைகள் வாயிலாக கேட்டிருப்போம். ஆனால் முருகருடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த முருகருடைய வரலாறு நம்ம காட்சி மூலியமாக முதல் முறையாக பலர் பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் கதைகள் வாயிலாக கேட்டிருப்போம், திரைப்படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் தத்துரூபமாக அவருடைய சிறு வயதிலிருந்து அவருடைய திருமணம் வயது வரைக்கும் இந்த பாடல் மூலமாக அழகாக காட்சி அமைத்ததை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.